சிறுபான்மை தாஜா செய்ய வேண்டிய மதவாத அரசியலை விஜய் முன்னெடுக்கிறார். விஜய் மதவாத அரசியல் கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, இஸ்லாமியர்கள் பத்தி நீங்க பேசலாமா? ஒரு மதம் குறித்து நீங்கள் ஏன் பேச வேண்டும்? உங்கள் ஆதாரம் இருக்கிறதா? நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆட்சி நடத்துகிறார் என்று பேசியதற்கு ஏதாவது ஆதாரம் உங்களிடத்தில் இருக்கிறதா? கிடையாது. இல்லை, அங்கே சொல்லியிருக்கணும்ல, இதற்காக சொல்கிறேன் என்று சொல்லுங்கள். இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் பணத்திற்காக நடிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்தீர்கள் என்று உங்கள் மேல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது பல இஸ்லாமிய அமைப்புகளால். இப்போ பணத்துக்காக நீங்கள் அந்த மாதிரி செய்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ அது மதவாதம் தானே? இப்போது இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இருந்தால் அது மதவாதம் தான். மதவாதம்ன்றதில் என்ன? ஒரு மதத்திற்கு ஆதரவாக பேசுவது தான் மதவாதம். அப்போது விஜய் மதவாதி தானே? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா? திமுகவும் மதவாத கட்சி தான். கண்டிப்பாக இந்த நாட்டிலேயே மத சார்பற்ற ஒரு கட்சி இருக்கிறது சொன்னால் அது பாஜக தான். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் ஒவ்வொரு ஜாதிக்கு ஆதரவாக இப்போ எங்கே அதிகமான ஜாதி எந்த இடத்துல இருக்குதோ அந்த ஜாதிக்கு ஆதரவாக பேசுவாங்க. எங்கே அதிகமான இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்குதோ அங்கே போய் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எங்கே அதிக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அங்கே போய் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியலை பாஜக நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அந்த மாதிரி என்ன செஞ்சோன்னு சொல்லுங்கள்.